கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. எப்பொழுதாவது உங்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் வந்திருக்கிறதா பாருங்கள். நீங்கள் ஒரு பழைய உடையை சில ஆண்டுகளுக்கு பிறகு போடுவீர்கள். யாராவது ஒருவர் திடீரென்று உங்களை பார்த்து, புதியதா, முதல் முறையாக இதை போடுற மாதிரி உங்களை கேட்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், ஒரு 7 வருஷம் சட்டை, ஒரு 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம். சில நேரத்தில் புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆவலாக நீங்கள் வெளியே போவீங்க. அப்போது அவங்க நம்மளை பார்த்து, என்ன பழைய சட்டையை போட்டு வந்திருக்கீங்களேன்னுவா. அப்போ நம்மளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும். நடப்பாவும் இப்போ தான் பிரித்து புதுசாக போட்டுன்னு வெளியே வர்றேன், இந்த மாதிரி வாசனை கூட புது வாசனைன்னு சொல்லுவோம். நமக்கு இது ஒரு அனுபவம் இருந்தது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் இந்த வசனத்தின்படியாக 3 முக்கியமான நிலைகளை நினைவில் வைத்துக்கொண்டு வாழ வேண்டியிருக்கிறது. முதலாவது புதிய பிறப்பு, நியூ பார்ன். புதிய பிறப்பு, நியூ பர்த். இது கிறிஸ்துவுக்குள் நாம் ஞானஸ்தானத்தில் கீழ்ப்படும் பொழுது நாம் எதுவும் செய்யலை, அது தேவனால் நமக்கு செய்யப்படுகிற ஒன்று. தேவனே நம்மளை செஞ்சிடுறார். புதிய பிறப்பாக மறுபடியும் பிறக்கும் போது தண்ணீரிலிருந்து நாம் ஒரு புதிய பிறப்பாக பிறக்கிறோம். அது ஒரு சில நொடிகளுக்கு நடக்கிற ஒரு ப்ராசஸ். இதை முடிச்சிடுறோம். அதுக்கப்புறமா நாம் அந்த புதிய பிறப்பிலே புதிய சிருஷ்டியானோம். A new creature. We become a new creature. புது சிருஷ்டி, நியூ கிரீச்சர். 2வது. 3வது, இப்படி புதிய பிறப்பில் புது சிருஷ்டியானவர் புது வாழ்வு வாழ வேண்டும். நாம் புதிய ஜீவுள்ளவர்களாக வாழணும். நம்ம 3 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். புதிய பிறப்பு, புதிய சிருஷ்டி, புதிய வாழ்வு. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரியும். ஞானஸ்தானத்தின் பொழுதே அந்த ஆரம்ப நாட்களிலேயே நமக்கு அதை சொல்லி கொடுப்பாங்க. நம்ம பல முறை நம்ம அதை காதுல கேட்டிருக்கோம். ஆனால் ஐயா அவர்கள் இந்த வசனத்தை சொல்லி இதை போடணும்பா அப்படின்னு என்னிடத்துல சொல்லும்போது ஒரு பாரத்தோடு சொன்னார். என்னன்னா, நாம் ஒரு புது சிருஷ்டி என்பதையும் புதிய வாழ்வு வாழ வேண்டும் என்பதையும் மறந்ததாக நான் பார்க்கிறேன். எல்லாரையும் பார்க்கும்போது, இந்த கிறிஸ்தவ உலகத்தை பார்க்கும்போது அதை மறந்து ஒரு சமுதாயமாக, கிறிஸ்தவ சமூகமாக பார்க்கிறேன். ரொம்ப பாரமா இருக்கு. We have to remind them. நாம் அதை நினைப்பூட்ட வேண்டி இருக்கிறது என்று சொன்னார். அந்த பாரத்தினால தான் இந்த வசனத்தை அச்சிட்டு சென்ற வாரம் வைத்தோம். இப்போ இந்த முதலாவது சொன்னது புதிய பிறப்பு. நமக்கெல்லாம் தெரியும் ஒரு சம்பவம். இரவில் சுற்றி இருக்கிற மற்ற யூத மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பயந்து யோவான் 3ஆம் அதிகாரம் 1 - 5 வசனங்களிலே நிக்கோதேமு என்கிற ஒரு மனுஷன், அவர் ரொம்ப அந்தஸ்து, புகழ்ச்சி, பதவி உள்ள ஒரு மனிதன். அவர் ஆண்டவர்கிட்ட பேச வர்றார், பாராட்ட வர்றார். அவர் பார்த்துட்டு ஒரு பாராட்டிட்டு போயிடணும்னு தான் வர்றார். ஆனா அவரிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். நாமெல்லாம் அந்த மாதிரியான ஒரு பெரிய அதிகாரி, அறிவாளி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நாம் எண்ணப்பட தகுதியற்றவர்கள். நம்மள ஒருத்தர் நினைக்க கூட தகுதியற்றவர்கள். தேவன் நம்மை நினைக்க அருகதையற்றவர்கள். ஆனால் ஒரு நல்ல செய்தி, ஒரு சுவிசேஷம் ஒருவரால் நம்முடைய வாழ்க்கையை சந்தித்தது. நாம் ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக ஒப்புக்கொண்டோம்.
அப்படி ஞானஸ்தானம் எடுத்த பொழுது, தண்ணீருக்குள்ளே முழுகி எழுந்த பொழுது நாம் ஒரு புதிய பிறப்பை அடைந்தோம், மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டோம். இதுல நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்காது, சிலருக்கு பிரச்சனை இருக்கலாம். அது என்னன்னா, அவசரமாக அவர்கள் ஆயத்தம் இல்லாமல், மனம் திரும்பாமல், ஏதோ ஒரு காரணத்துக்காக, குறிப்பாக திருமணம்னு வரும் பொழுது வெளியிலிருந்து ஒரு நபரை நாம் கொண்டு வந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணி கொடுக்கிறோம் இல்லையா, அதுல அதிகபட்சம் அவசரமாக அவர்கள் புடவை எடுப்பது போல, ஒரு கோட் எடுப்பது போல, நகை எடுப்பது போல, இதுவும் ஒரு ஏற்பாடாக செய்வார்கள். அதுதான் அவங்க அந்த புது பிறப்புன்னு பிறக்கிறதுலேயே சில நேரம் தவறு எல்லாரும் அல்ல, அப்படி ஒரு தவறு நடக்கலாம். காலத்தாலே அவர்கள் பிறகு உணர்ந்து நல்ல கிறிஸ்தவர்களாக வாழலாம். ஒருவேளை நான் சொல்வது யாருக்காவது இப்பொழுது பொருந்துமானால் யோசித்து பாருங்க. இன்றைக்கு கூட அந்த புதிய பிறப்பை நான் அதிக எண்ணமற்று கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன் என்பதை நான் முக்கியமாக நினைக்காமல் ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக செய்து விட்டேனே என்று நீங்கள் நினைப்பீர்களானால் ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வாருங்கள். நான் அந்த புதிய பிறப்பின்படியாக புதிய சிருஷ்டி என்பதை உணர்ந்து நான் வாழப்போகிறேன் என்று ஒரு முடிவெடுங்கள். நிச்சயமாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இப்போ இரண்டாவதாக புது சிருஷ்டி, a new creature அப்படின்னு இருக்கு இல்லையா. இங்க வசனத்துல 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்துல சிக்கி மரண விளிம்புக்கு போயிட்டு அவர் மறுபடியும் வாழ்வதற்கு எந்த விதத்திலும் 100% வாய்ப்பில்லாத பொழுது பிழைத்து கொண்டார்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவரு சொல்லுவாரு, ஒரு புது பிறப்பு எனக்கு, இந்நேரம் என்னை புதைச்சு புல்லு முளைச்சிருக்கும் அந்த மண்ணுல, ஆனா ஒரு புது பிறப்பு அப்படின்னு பாரு. அப்ப அவர் ஃபீல் பண்ணுவார், அவருக்கு அது நல்லாவே தெரியும், இது ஒரு புது வாழ்க்கை. சில தினங்களுக்கு முன்பாக நம் அன்பு சகோதரன் ரிச்சர்ட் அவர்கள் மருத்துவமனையில போன ஞாயிற்றுக்கிழமை இரவு தான், அவருக்கே தெரியவில்லை அவருக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி அவர் அட்மிட் செய்யப்பட்டார். அவர் மரித்திருக்க வேண்டும், ஆனால் தேவன் அவரை அற்புதமாக காப்பாற்றினார். அநேகருடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டார், அந்த குடும்பத்தின் வேண்டுதலை கர்த்தர் கேட்டார், அற்புதமாக காப்பாற்றினார். இது அவருக்கு சொல்றதுனால இங்க இருக்கிற எல்லாரும் நீங்க கூட உங்க வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாம். அருமையான தாயார் சீனியர் சில்வியா அம்மா, அவர்கள் வாழ்க்கையில சொல்லணும்னா 1 இல்லை 2 இல்லப்பா, பல முறைன்னு கூட அவங்க சொல்லலாம். அப்போ நாம இப்படி ஒரு பெரிய விபத்து அல்லது ஒரு பெரிய நோய் கண்டு அதுல மரண விளிம்புக்கு போய் மரித்து விட்டதாக நாமே நம்பின பிறகு மீண்டும் வாழ்வோம் இல்லை. அப்ப நம்ம நினைப்போம், ஒரு புது லைஃப், இது ஒரு புது வாழ்க்கையை கடவுள் கொடுத்திருக்காரு, ட்ரூலி ஐ எம் ரீபார்ன், ஒரு புதுசா பிறந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்படியானால் அந்த சரீர பிரகாரமாக ஒருவர் மரண விளிம்புக்கு போயிட்டு அப்படி பிழைச்சி வாழ்றவர் அதை நினைச்சு வாழ்வாரானால் அவர் எப்படி வாழ்வாரு? 2 வகையில வாழலாம். ஒண்ணு, இது வரைக்கும் அனுபவிக்காத உலகத்தை, மரணம் இவ்வளவு மோசமா வந்து நம்மளை எடுத்துன்னு போற மாதிரி வந்துச்சு, இப்ப விட்டுட்டு இல்ல மரணம், நம்ம இப்போ வாழறோமா இல்லையா, உலகத்தை சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் ஹாப்பியா அனுபவிச்சிருவோம் அப்படின்னு முடிவெடுக்கலாம். இன்னொரு பக்கம், நல்ல மனிதனாக, குடும்பத்துக்கு பிரயோஜனமாக, ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை இனி வரும் காலம், அது எவ்வளவு காலம் தெரியல, நான் வாழப் போகிறேன் அப்படின்னு அவர் முடிவெடுக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவர் கீழ்ப்படிந்த பிறகு அவரை ரொம்ப சட்ட ரீதியா வசனம் சொல்லுகிறது, பிரமாணம் சொல்லுகிறது, புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். You become a new creature. நானா எனக்கு பண்றதல்ல, மருத்துவர் எனக்கு பண்ணதல்ல, தேவ வசனம் எனக்கு அதை செய்தது, கர்த்தருடைய வார்த்தை அதை செய்தது. அந்த கர்த்தருடைய வார்த்தை எனக்கு அதை செய்ததுன்றதை நான் எப்படி நம்புறது? ஏன்னா அண்ட சராசரம் உண்டானது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையினாலதான். வார்த்தையினாலே சர்வத்தையும் சிருஷ்டித்தார். அதே போல வார்த்தையினாலே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் புது சிருஷ்டியாக.
அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு சான்று என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் ஆதியிலே வார்த்தையாக இருந்தார், அவர் தேவனாக இருந்தார், அவர் தேவனோடு இருந்தார். அவர் தான் பூமிக்கு வந்தார், மனிதனாக வந்தார், எனக்காக பலியானார். அவருடைய வார்த்தையை கேட்டு நான் கீழ்ப்படியும் பொழுது நான் ஒரு புது சிருஷ்டி ஆகிறேன். இதை நம்புறதுக்கு நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது, கேள்வியும் இருக்கவே கூடாது. You have to believe easily. இதை மிக சுலபமாக நாம் இதை நம்ப வேண்டும், நாம் இதை விசுவாசிக்க வேண்டும். நம்மிடத்துல இந்த விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுதான் அடுத்த கட்டத்துக்கு எனக்கு உதவி செய்யும். நிறைய பேருக்கு முதல் கட்டம் பிரச்சனையே கிடையாது. நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்த பொழுது புதியதாக பிறந்தோம், அதுல நம்ம எல்லாம் ஒத்துக்கிறோம், அதுல நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா நான் ஒரு புது சிருஷ்டி அப்படின்றத தான் நாம் ஏனோ மறந்து விடுகிறோம், அதை நினைவில் வைக்கிறது இல்லை. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்மிடத்துல நாம் ஒரு புது சிருஷ்டி என்பது ஞாபகம் இருக்கிறதா? அந்த புதுசுன்றத வாழ்க்கையில் நம்ம நிறைய புது சட்டை, புது சாரி, புது நகை, புது வீடு, புது பொண்ணு, புது மாப்பிள்ளை, இப்படிலாம் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறோம் இல்லை? அது ஏன் எதை காண்பிக்கிறது? அந்த புதுசா இருக்கிறதுனால அது ஒரு சந்தோஷம், அது ஒரு பெருமிதம், அதுக்காக நாம செய்ய வேண்டிய ஒரு பிரத்யேகமான கவனம். அதனாலதான் நம்ம அப்படி சொல்லிக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆக வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தீர்களானால் புது சிருஷ்டி ஆனீர்களே. இப்ப நாம சில விஷயங்களை கவனிக்கலாம். இந்த புதுதாக பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா, அது ஒண்ணு செஞ்சிருக்கணும், அது செய்யாம விட்டுட்டா அங்கிருந்தே பிரச்சனை தொடங்கும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். புதுசா பிறந்த குழந்தை நாம் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு இதை நாம் சரியாக செய்து கொண்டிருக்கிறோமா? இந்த விஷயம் கரெக்டா நடந்துதா, நடக்குதா இப்ப வரைக்கும்ன்றத நம்ம திங்க் பண்ணணும். என்னது? நீங்கள் வளரும்படி 3ஆம் வசனம், 1 பேதுரு 2:3. நீங்கள் வளரும்படி, அந்த அந்த முதல் வார்த்தையே நம்மளை இப்போ அட்டென்ஷன் ப்ளீஸ்ன்ற மாதிரி. நீங்கள் வளரும்படி. சில நேரம் நம்மளை பார்த்தே நமக்கு சொல்றோம், மற்றவங்களை பார்த்து சொல்றோம், கிறிஸ்துக்குள்ள இவ்வளவு வருஷமாச்சு வளரவே இல்லையே, கிறிஸ்துக்குள்ள இவ்வளவு வருஷமாச்சு நான் ஒரு உரிய வளர்ச்சி அடையலையே. ஒருவர் மிக சரியாக தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்வாரானால் அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் வளருகிறாரா அல்லது தேய்கிறாரா, குறைகிறாரா. கிறிஸ்துவுக்குள் ஒரு அடிப்படை விஷயம் இது, ஒரு உபதேச விஷயத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இதை உணர்வு பூர்வமாக கவனித்தால் மட்டும்தான் இது நமக்குள்ள போகும், நம்ம அதை கொஞ்சமாவது செயல்படுத்தலாம்னு ஒரு முடிவெடுக்க முடியும். தயவு செய்து இதை, இந்த வசனத்தை, அதன் உயிரோட்டத்தை, அதில் இருக்கிற ஜீவனோடு கூட நீங்கள் கவனியுங்கள். அசதியா இருந்தால் நீங்கள் மிக கவனமாக இருங்க. இந்த நேரத்தை நாம தவற விடுறோம்னு வச்சுக்கோமே, களைப்பாக, அசதியாக, இதை கவனிக்க முடியாத மாதிரி இருக்கிறோம்னு வச்சுக்கோமே, இன்னொரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வாழ்க்கையில் இது மாதிரி கேட்கறது கிடைக்காது. கொஞ்சம் பக்கத்துல எல்லாம் பாருங்க, உங்க பக்கத்துல திரும்பி பாருங்க, கவனிக்கிறாங்களா, இதுல கவனமா இருக்கிறாங்களா கொஞ்சம் பாருங்களேன். இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. ஒருவர் ஞானஸ்தானம் பெற்று தண்ணீர் சொட்ட சொட்ட இங்க நிக்கிறாருன்னு வச்சுக்கோமே, அவர் ரொம்ப ஷார்ப்பா கவனிப்பார். ஏன்னா அவர் அப்பதான் தண்ணியிலிருந்து வெளியே வந்தார், அப்பதான் குழந்தை அவர். ஆனா அவர் ரொம்ப நல்லா கவனிப்பார். நம்மலாம் ரொம்ப காலம், ரொம்ப வருஷமா இருக்கிறோம். அப்படியானால் நாம எத்தனை மடங்கு கவனிக்கணும் இல்லை? எத்தனை மடங்கு இதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியணுமா இல்லையா? நீங்கள் வளரும்படி. சில நேரத்தில் ரொம்ப ஆப்போசிட்டா ஒரு மனசு நமக்கு வந்துடும். என்ன தெரியுங்களா? வளரணுன்றது ஞாபகமே இருக்காது. நான் வளரணும் அப்படின்றது என்னுடைய அஜெண்டாவே கிடையாது, எனக்கு அப்படி ஒரு திட்டமே கிடையாதுன்னு வச்சுக்கோமே. எப்படி இருக்கும்? கிறிஸ்துவுக்குள்ளே நான் வளரணும் அப்படின்ற நோக்கமே எனக்கு இல்லை. நல்ல பள்ளி, பெரிய தொகை கிடைக்கவே கிடைக்காது. ஆனா பிள்ளைய சேர்த்துட்ட பிறகு அந்த பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க? நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும். ஆனா அந்த பிள்ளைக்கு படிக்கணும்னு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை, அந்த தாட்டே கிடையாதுன்னு வச்சுக்கோமே. எப்படி இருக்கும் பாருங்களேன். அந்த 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 படிக்கணும், அந்த கல்வியிலே நான் வளரணும், நான் அதுல மேன்மை அடையணும்ன்ற எண்ணம் இல்லை, விருப்பமே இல்லை. அப்படின்னா முயற்சியும் இருக்காது. நீங்கள் வளரும்படி எப்படி சொல்றாரு பாருங்க ஆவியானவர், புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாடின் மேல் வாஞ்சியாருங்கள்.
இதை நாம 2 கோணத்துல இந்த வசனத்தை பார்க்கலாம். என்னன்னா, கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் பெற்ற ஒருவர் இங்கே சொன்ன மாதிரி தண்ணீர் சொட்ட சொட்ட அப்படி நின்று இருக்கிற தண்ணீர்ல இருந்து எழுச்சி வந்து அவருக்கு சொல்றோம், நீங்க இப்ப புதுசா பிறந்திருக்கீங்க, இந்த களங்கமில்லாத வசனத்தின் மேலே ஆவலா இருங்க அப்படின்னு உடனே எஸ் பிரதர் அப்படின்னு வாங்க. அவங்களுக்கு நல்லா புரியும், ஓ இனிமேல் வசனத்தை நல்லா படிக்கணும், எல்லா வேலையும் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், ஒரு பைபிள் இப்பதான் கொடுத்துருக்கீங்க என் கையில, நான் டெய்லி இதை படிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அது ஒண்ணு. 2வது தெரியுங்களா, என்ன சொல்றாரு, நீங்கள் வளரும்படி ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ளே பல வருஷம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருத்தரை பார்த்து சொல்றாரு, நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தையாக இருக்கிறீங்கன்னு சொல்லல. அங்க எப்படி இருக்கு, நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தையை போல அப்படின்றார். அப்படின்னா என்ன, 15 வருஷம் ஆச்சு கிறிஸ்துக்குள்ள வந்து, 20 வருஷம் ஆச்சு கிறிஸ்துக்குள்ள வந்து. சிலருக்கு சீனியாரிட்டி ரொம்ப பெருமையா இருக்கும், 35 வருஷம் நான் இருக்கேன் இந்த சபையில, நான் 40 வருஷம் நான் இருக்கேன் இந்த சபையில. ஆனால் இந்த வசனத்தை பாலா எடுத்துக்கிட்டதோட நிறுத்திட்டாங்க. என்ன, ஆரம்பத்துல அந்த குழந்தையாக இருந்த சமயத்துல பால் அவங்களா எடுக்கல, கொடுத்தோம், பைபிள் ஸ்டடி வாங்க, உடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டு கிறிஸ்துக்குள்ள வளருவதற்காக டீச் பண்றோம். வலுக்கட்டாயமா இழுத்து இழுத்து அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிச்சோம் இல்லையா. அம்மா எடுத்து 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துனே இருப்பாங்க. அதுல நல்ல வளர்ச்சி. அதுக்கப்புறமா நல்லா பாருங்களேன், குழந்தை நடக்கிற பருவம் வந்த உடனே அது டைட்டா வாய முடியுது, என்ன திணிச்சாலும் சாப்பிட மாட்டேன். நல்ல பருப்பு நல்லா குழைச்சி நெய்ய போட்டு கொடுக்குறீங்க வேக்குண்டு. அப்போ அந்த ஸ்டேஜ் என்ன, அந்த குழந்தை அந்த உணவை எடுத்துக்கொள்ள மாட்டேன், மறுபடியும் வலுக்கட்டாயமா திணிக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் கழிச்ச பிறகு குழந்தைக்கு பிடிக்கிறதுன்னு சிலதெல்லாம் வரும், இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு. அந்த பிடிச்சதுக்கு நல்ல வாயை திறக்கும், தட்டை வாங்கும், அதே உட்கார்ந்து சாப்பிடும், அது கழிச்சு சாப்பிடும். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு, தேவையான அளவு போயிடும் உள்ள. என்னன்னா அந்த குழந்தைக்கு அந்த உணவு ரொம்ப பிடிக்குது. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் கவனிங்க, உணவை அல்லது வேத வசனங்களை நம்ம சரியா நல்ல டயட் கரெக்டா எடுத்துக்கங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாருல்ல, அது எடுத்துக்க முடியாததுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கடி வருமா, ஒரு 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 தடை வருமா? நாட் டு டேக் a healthy food, what hinders you? எது உங்களை தடுக்குது? நல்ல உணவை என்னால் எடுத்துக்க முடியாதபடி எது உங்களை தடுக்கலாம்? ஜங்க் ஃபுட் தடுக்கலாம். இந்த ஜங்க் ஃபுட்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அது என்ன பண்ணிடுது, நல்ல ஆகாரத்தை சாப்பிடாதபடி தடுக்குது. எப்படி தடுக்குது தெரியுங்களா, இதை சாப்பிட்ட உடனே வயிறு ரொம்பிடுது, இதை சாப்பிட முடியல, இது ஆரம்பத்துல நடக்கும். அதுக்கப்புறமா இன்னொன்னு என்ன நடக்கும் தெரியுங்களா, இந்த ஜங்க் ஃபுட்டு தான் மெயின் ஃபுட் ஆயிடும். நல்ல ஃபுட் எது கொடுத்தாலுமே அந்த குழந்தை எப்படி வேக்கிச்சு அப்படி சொல்லுது நம்ம மனசு. பிள்ளைங்களை இன்னைக்கு வெஜிடேரியன் ஹோட்டலுக்குன்னு சொல்லுங்களேன், மூஞ்சி எப்படி மாறுது பாருங்களேன். சரி, வீட்லயே கூட இப்பெல்லாம் ஒரு சில குடும்பங்களில் கறி மீனை வாங்கி வீட்டிலேயே சமைக்கலாம்னா வேணான்றாங்க. வேணாம், வெளியே சாப்பிட்டுக்கலாம், வெளியிலிருந்து வாங்கிக்கலாம், ஏன்னா அது ரொம்ப ருசியா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஆபத்து தெரியும் தான். சரி, இதுக்கு ஆவிக்குரிய பிரகாரமா இந்த கலங்கம் இல்லாத ஞானப்பால குடிக்கவே முடியல, இந்த வசனங்களே எடுத்துக்கவே முடியல. உள்ள வசனம் அப்படின்னாலே அது அந்த குழந்தை எப்படி வேணாம்னு ஓடுது பாருங்க தலை தெரிக்க. அப்படி இருக்கு என்னுடைய உள்ளான மனுஷன். என்ன ஆயிப்போச்சு? ஆவியானவர் எச்சரிக்கிறார். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் இந்த ஜங்க் ஃபுட் உள்ள போகுதுன்ற 7வது வசனம், சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி, சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற. இன்னைக்கு ஜங்க் ஃபுட் ஃபார் யுவர் சோல், ஃபார் யுவர் ஸ்பிரிட், நம்முடைய ஆவியிலே வந்து தங்கும்படி, நம் ஆவியை மாற்றிவிடும்படி, நம் ஆத்துமாவை கரைப்படுத்தும்படி தேவையில்லாத அசுத்த உணவுகளை இந்த உலகம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. போன் வழியா கொடுத்துக்கிட்டே இருக்கு, காட்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கு, நம்முடைய நண்பர்கள் வழியாக கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, சுவாரஸ்யமா இருக்கு.
ஸோ எப்படி சரீர ஆரோக்கியத்துக்கு இப்படியெல்லாம் நல்ல ஆரோக்கியமான உணவு இருக்குப்பா, இதெல்லாம் சாப்பிடுங்க, வீட்டில் சமைக்கிறத சாப்பிடுங்க, எந்த கெடுதலும் இல்லை, அதுல ப்ரிசர்வேட்டிவ் இல்லை, கலர் இல்லை, எந்த விஷமும் இல்லை அப்படின்னா வேணவே வேணான்னு இன்னைக்கு முக்காவாசி பேர் நிற்கிறோமே. அதே போல என்ன ஆகுதுன்னா, உள்ளான மனுஷன் புதிதாக பிறந்ததை மறந்து, புது சிருஷ்டியை மறந்து, அந்த புதிதா பிறந்த குழந்தை மாதிரியே எப்பவுமே கலகமில்லாத ஞானப்பாலின் மேலே வாஞ்சியா இருக்கணும்ன்ற வாஞ்சை போய்விட்டது. ஒரு சில கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்களாம், கொரிந்து சபையில அந்த பிரச்சனை, அவங்க பால் மட்டும் என்ன குடிங்க, நான் குடிச்சுன்னுக்கிறேன், அவங்க பால் மட்டும்தான் குடிக்கிறாங்க, கொஞ்சம் கடின ஆகாரம் கொடுத்தா டைட்டா வாய முடிகிறாங்க, அவங்களுக்கு அது உள்ளவே போல, அது வேண்டாம் அப்படின்றாங்க. ஒரு 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 மென்மையா அல்ல இதமா கர்த்தருடைய வார்த்தை கம்ஃபர்ட்டா இருக்குமானா கேட்க முடியுது. கண்டிக்கிற மாதிரி வந்த உடனேயே உள்ள இருக்கிற எல்லா ஷட்டரும் க்ளோஸ் ஆகும். ஆவிக்குரிய கண்கள் மூடுது, ஆவிக்குரிய செவி மூடுது, ஆவிக்குரிய இருதயம் மூடுது. ஏன்? அது என்ன 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 குத்துற மாதிரி, என்ன சீர்திருத்துற மாதிரி வருகிறது. சொல்றாரு, நீங்கள் பாலை உண்ணத்தக்கவர்களாகவே இன்னும் இருக்கிறீர்களே, எவ்வளவு வருஷம் ஆச்சுன்றாரு கொரிந்து சபையார் இருப்பார். எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு சொல்றார், நீங்கள் ஞானேந்திரியம் உள்ளவர்களாக இன்னும் ஆகவில்லையே. பிரியமானவர்களே, நாம் அடிப்படை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 3 விஷயம். புதிய பிறப்பு, நம்ம நிறைய பேருக்கு பிரச்சனை இல்லை, புதுசா பிறந்துட்டோம், ஏன்னா அது தேவன் செஞ்ச வேலை. புது சிருஷ்டி, அதுலயும் பிரச்சனை இல்லை, அவர் என்ன புது சிருஷ்டி ஆக்கினார், அவரே என்ன பண்ணி விட்டார். இந்த ஜஸ்டிபிகேஷன் இருக்கு இல்லையா, இன்ஸ்டன்டா நடக்கும். என்னது? ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவருடைய பாவங்கள் கழுவப்பட்டு நான் தேவனுடைய பிள்ளை ஆன, பார்த்தீங்களா, என்னை நீதிமானாக பார்க்கிறார் இல்ல, ஞானஸ்நானத்தில் எழுந்த உடனே அது இன்ஸ்டன்டா எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம். ஆனா நான் பரிசுத்தமாகுதல் இருக்குல்ல, தொடர்ந்து பரிசுத்தமாகுதலை காப்பாற்றணும் இல்ல, அது ப்ராசஸ். Sanctification is a process. அது என்னுடைய மரண பரியந்தம் நான் அதை காப்பாற்றி இடறுவேன், விழுவேன், எழுந்திருக்கணும், பாவத்துல விழுவேன், எழுந்திருக்கணும், ரகசியமான அந்தரங்க குற்றங்கள் செய்வேன், மனம் திரும்பி பயந்து கர்த்தருக்கு பிரியமாக நான் எச்சரிக்கப்பட்ட உடனே நான் மனம் திரும்பணும். இப்படிதான் நம்ம எல்லாருமே. இன்னும் எவ்வளவு காலம் நாம் புது சிருஷ்டி என்பதை மறந்து அந்த புதிய வாழ்க்கையை வாழாமல் இருக்க போகிறோம்? அம்மா அப்பா வேதனைப்படுறாங்க, நம்ம திராணிக்கு மிஞ்சி அந்த கல்வியை கொடுக்க முயற்சி பண்ணுமே, நம்ம திராணிக்கு மிஞ்சி செய்தோமே. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல அவங்க அப்பாவோட வேலை ரயில்வே வேலை கிடைச்சது. அவர் தான் ஆண்மகன், ஒரே ஒரு சகோதரி. அவருக்கும் அப்போ திருமணம் ஆகலை, சகோதரிக்கும் திருமணம் ஆகலை. அவங்க அம்மா நம்பினாங்க, பரவாயில்லப்பா அப்பாவுக்கு அப்புறம் உனக்கு அந்த வேலை கிடைச்சிடுச்சுன்னு சொல்லி சில ஆண்டுகளில் வேலையை விட்டு வந்துட்டார், ரயில்வே வேலை. எல்லாருக்குமே அதிர்ச்சி. அவருக்கு என்னன்னா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசையா. ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறமா அவங்க அம்மா ஏதோ ஒரு இடத்தையோ எதையோ விற்று பணம் கொடுத்தாங்க. அந்த பிஸ்னஸ்ல பெரிய லாஸ், பல லட்சங்கள் லாஸ் பண்ணார். மறுபடியும் புத்தி தெளிந்தது. ஏறக்குறைய ஒரு 10 வருஷம் இருக்கும். அதுக்கு பிறகு ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி என்னென்னமோ கையை காலை பிடிச்சி மறுபடியும் அந்த வேலையில போய் சேர்ந்தார். இது உண்மையா நடந்த ஒரு விஷயம். அப்போ நாம ஞானஸ்நானம் பெறும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டோம், நாம் கர்த்தருடைய பிள்ளையானோம் என்று அழகாக உள்ள வந்தோம். நான் கிறிஸ்துவை தரித்து கொண்ட ஒரு புது சிருஷ்டி என்பது நமக்கு நல்ல புரிந்தது. விக்கிரக ஆராதனையிலிருந்து விடுதலையானது புரிந்தது. மார்க்க பிரிவினை கள்ள உபதேசத்திலிருந்து பிரிந்தது, அங்கிருந்து விடுபட்டது நமக்கு புரிந்தது. ஆனா இங்க வந்து வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்கு இல்லையா, இதுல நாம கவனம் இல்லாமல் இருந்து விடுகிறோமா? அப்போ சீர்கேடு, கேள்விகள் பேச்சு தேவையில்லாது. இன்னைக்கு போன்ல பார்த்து மற்றவங்கள வாழ வச்சுனே இருக்கிறோம், மற்றவங்கள வாழ வைக்கிறோம். அவன் சம்பாதிக்கிறான், ஆனா என் வாழ்க்கை நேரம் அது போனாலும் பரவாயில்ல, ஆனா என்னுடைய ஆவிக்குரிய வேகம், ஆவிக்குரிய வளர்ச்சி அது தானா போயிட்டே இருக்கு. ஏன்னா ஜங்க் ஃபுட் உள்ள போக போக அந்த ரியல் ட்ரூ ஃபுட் காட்ஸ் வேர்ட் உள்ளதே போக மாட்டேங்குது. அது பிடிக்கவே மாட்டேது, அவர்ஷனா இருக்கு, அது பிடிக்கவே இல்லை. கிட்ட வந்தாலே பிடிக்கலன்ற மாதிரி ஆயிப்போச்சு.
அப்படி யாருக்காவது இருக்குமானால் நீங்கள் உங்களை உணர்வீர்களானால் பக்கத்துல உங்களை யோசிக்காதீங்க, மற்றவங்களை யோசிக்காதீங்க, நம்மளை யோசிப்போம். முதல்ல நமக்கு எப்படி இருக்குன்னு யோசிப்போம். ஆமா அப்படிதான் இருக்குன்னா ரொம்ப சீரியஸா இருக்குன்னு அர்த்தம். நம்முடைய ஆவிக்குரிய வியாதி ரொம்ப சீரியஸா இருக்குன்னு அர்த்தம். கர்த்தருடைய சமூகத்திலே ஆவல் இல்லை, ஜெபிக்கிறதிலே ஆவல் இல்லை, தேவனை தொழுது கொள்வதிலே ஆவலே இல்லை. புது சிருஷ்டி 1 அதிகாரம் யாக்கோபு 22வது வசனம். நீங்கள் உங்களை ஏமாற்றாதபடிக்கு. எவ்வளவு சீரியஸான ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்களேன். யாராவது நம்மளே ஏமாத்திக்குவோமா? என்ன பேச்சு இது? ஒரு மனுஷன் தண்ணியே ஏமாத்திக்குவானா என்ன? கண்ணாடி முன்னால நின்று பவுடர் இந்த பக்கம் இருக்குது, கறித்தூள் இந்த பக்கம் இருக்குது, கறித்தூள் எடுத்து இவன் பூசிக்குவானா என்ன? பூசிக்கிட்டா இருக்கிறோம். பர்ஃபெக்டா நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். விஷம்னா அதை எடுத்து பூசிக்கிறோம். இது நல்லதுன்னு சொன்னா அது வேணான்றோம். கடல் மாவு நல்லது போடுங்க இல்ல, பாட்டிங்க சொன்னாங்க. யாரோ ஒருவன் செய்து கொடுக்கிற ஒன்றை எடுத்து நம்ம முகத்துல பூசிக்கொள்கிறோம். சும்மா சொல்றேன், ஒரு ஒப்பீடுக்காக சொல்றேன். அப்படியானால் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பது நிஜம், நான் என்னை ஏமாற்றிக் கொள்கிறேன் என்பது நிஜம். அதை பார்த்துட்டு சொல்றாரு, ஏமாற்றி கொள்ளாதே அப்படின்றாரு. நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்றோம் இல்ல, உன்னையே நீ ஏமாத்திக்காதம்மா, அம்மா நீ உன்னையே ஏமாத்திக்காதம்மா, உன்னையே நீ ஏமாத்திக்கிற, உனக்கு புரியலையா அப்படின்றமே நல்ல தெளிவா சொல்றோம் நம்ம. அப்போ உங்களை நீங்கள் வஞ்சியாதபடிக்கு, அப்போ நான் என்னதான் பண்ணணுமா? பாருங்க, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். அப்போ கேட்டுக்கொண்டே இருக்கிற வசனங்கள், ஆண்டாண்டு காலம் கேட்டுக்கொண்டே இருக்கிற வசனங்கள் எனக்குள்ளே என்னவாக மாறி இருக்கிறது, அது எப்படி மாறி இருக்கிறது, அது என்னவாக என்னிடத்துல வெளிப்படுகிறது, இதை நான் கவனிக்க வேண்டி இருக்கிறது. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏதாவது நான் பண்ணணுமா? தேவன் ரொம்ப தெளிவா சொல்றாரு. சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 முதல் வசனத்தை தயவு செய்து பாருங்க உங்கள் கண்களால. 4:22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும், முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும். ஞானஸ்தானத்துக்கு முன்னால, கிறிஸ்துக்குள்ள நான் வர்றதுக்கு முன்னால முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும். அது மோசம் போக்கும்னு தான் நம்ம இந்த பக்கம் வந்தோம். கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்படிந்தோம். ஒரு புது சிருஷ்டியாக, தேவனுடைய பிள்ளையாக, பரலோகவாசியாக நாம வாழணும் அப்படின்னு தான் நம்ம இந்த பக்கம் வந்தோம். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, நல்ல கவனிங்க, இதனுடைய இலக்கணத்தை நாம கவனிக்கணும். களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து, படிங்க, தரித்து கொள்ளுங்கள். அப்படிதானே சொல்றாரு, தரித்து கொள்ளுங்கள். அப்படின்னா நான் செய்யற வேலை, நான் செய்ய வேண்டிய வேலை, நான் செய்ய வேண்டிய வேலை. என்னை புதிதாக பிறக்க செய்தார் தேவன் செய்தார். என்னை புது சிருஷ்டி ஆக்கினார் தேவன் செய்தார். ஆனா நான் புதிய வாழ்க்கை வாழ்வதற்காக எப்பவுமே நான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நான் அந்த புதிய கிறிஸ்துவை என் மேலே ஒரு ஆடையாக அணிந்து கொண்டிருக்கிறேனா, அதுல எனக்கு கவனம் தேவையா இருக்கிறது. அதனால சமீபத்துல சொன்னேன், காலை ஜெபத்துல, இங்க வந்து சபையாக ஒரு கட்டிடத்துக்குள்ள உட்காரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் இருப்பதாக நாம் நினைக்கிறோம், இருக்கிறோம், அப்படி பாவிக்கிறோம். ஆனா இப்படி வெளியில தெருவுக்கும் வீட்டுக்கும் வேலைக்கும் சமுதாயத்துக்கும் வெளிநாட்டுக்கும் போகும்போது எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அது ரொம்ப தூரம், அது எப்ப அப்படின்னு கூட யோசிக்கலாம். இப்படி யோசிக்கலாமே, ஞாயிற்றுக்கிழமையை தாண்டின பிறகு, சரி அது கூட ரொம்ப வேண்டாம், தொழுகை வேலையை தாண்டிய பிறகு நான் எப்படி இருக்கிறேன்? வர்ஷிப் அப்படி முடிச்சிட்ட உடனே அங்க உள்ள இருந்தோம், வருஷம் முடிச்சிட்டோம், வெளியே போயிட்டோம். ஒரு சாவுக்கு போறோம், அப்படி கை கட்டுவோம், துக்கமா நிற்போம், அமைதியா பேசுவோம், அவங்க விசாரிப்போம், வெளியே வந்துட்ட பிறகு வேற ஜோனுக்கு வந்துடுறோம் நம்ம. அப்ப நம்ம பேசுவோம், வழக்கமா பேசுவோம், சிரிக்கிறதா சிரிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதே ஒரு சாவு வேடை இருக்கு, அங்க நிக்கிறோம், அங்க நிற்கும் போது சிரிக்கிற மாதிரியான விஷயம் யாருன்னா பேசினா கூட நம்ம திட்டிடுவோம்.
எங்க வந்து என்ன பேசுறோம் அமைதியா. நம்ம ஜோன் தெரியுது பார்த்தீங்களா? அப்படி ஜோன் பிரிச்சுக்கிட்டு கிறிஸ்தவராகலாம் வாழ முடியாது. சபை கூடுமிடம்பா, இங்க கிறிஸ்தவங்களா கரெக்டா நடங்க. அப்படி வெளியில போயிட்ட பிறகு சமுதாயம்ப்பா, நீ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க அப்படின்னு ஒரு ஜோன் பிரிச்சுக்கிட்டு நம்ம நடக்க முடியாது. அப்படி கிறிஸ்தவர்கள் நடக்கிறார்கள் என்பதுதான், நாம் நடக்கிறோம் என்பதுதான் பிரச்சனை. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, எபேசியர் 4:24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் இல்லையா? சரி, இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் தன்னை ரொம்ப கவனமா வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட வெளிப்படையா பார்த்தா என்ன தெரியும்? அதை சொல்ற 25 சொல்ற, அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். அப்போ அந்த சகோதரன சகோதரியோ ஒருத்தர்கிட்ட பேசும்போது உண்மை பேசுவாங்க. ஏன்னா அவங்க புது சிருஷ்டி, நம்ம கிறிஸ்துக்குள் இருக்கிறோம், முந்தின நடக்கை கிடையாது, நம்ம அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, நம்ம கிறிஸ்துக்குள் இருக்கிறதுனால. ஆனா இன்னைக்கு சகோதரிகள் சகோதரர்கள் ஒருவருக்கு நம்ம என்ன பேசுகிறோம்? நீங்கள் விசாரிக்காததை, நீங்கள் தீர்க்கமாக அறியாததை, அபிப்பிராயத்தை தான் நம்ம அதிகமா பேசுகிறோம். அபிப்பிராயத்தை தான் பேசுறோம். அபிப்பிராயத்தை பேசியே என்ன விளைவை பிரச்சனையை கொண்டு வரணுமோ ஈஸியா கொண்டு வரும். அங்க உண்மை இல்லை, வெறும் அபிப்பிராயங்கள் மட்டும்தான். ஆனா அது என்ன விளைவை கொண்டு வரணுமோ அந்த விளைவை கொண்டு வந்துடுது. நீங்க நினைக்கிறீங்க சும்மா நம்ம ஒப்பீனியன் தானே சொன்னோம், நம்ம கருத்து தானே சொன்னோம். ஆனா கேட்டவங்க அது உண்மைன்னு கேட்டாங்க, அது உண்மையை நம்பி கேட்டாங்க. பிறனுடனே பொய்யை பேசாதிருங்கள். அடுத்து சொல்றாரு, நீங்கள் கோபம் உண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள், திருடுகிறவன் திருடாமல் நல்ல வேலை செய்ய கடவன். 29 கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலே புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் பேசுங்கள். அப்போ ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே நான் புதிதாக கிறிஸ்துவை தரித்து கொண்டவனாக நடக்கிறான் என்று சொன்னால் தன்னுடைய பேச்சு, அன்றாட பழக்க வழக்கம், அது சபையிலே சகோதரனோடு பேசினாலும் சரி, வேலை மேல கொலி கூட பேசினாலும் சரி, சமுதாயத்திலே யாரோ ஒரு மனிதனோட இதுவரைக்கும் தெரியாத முகமுகம் அறியாத ஒரு ஆளோட பேசும்போது கூட சரி, அவன் போய் பேச மாட்டான். அவன் கண்ணியமாக பேசுவான், அவன் அங்கு நேர்மையாக நடப்பான். அவன் தான் புது சிருஷ்டி. ஒரு சபைக்குள்ள வரும் பொழுது ஒரு ஆடையை உடுத்தி கொண்டு வந்துட்டு அங்க போன உடனே அந்த ஆடையை களைந்து வேற ஆடை அணிந்து கொள்வது போல அல்ல இந்த ஆடை, இந்த சாயல் என்பது. எங்கேயுமே எல்லா இடத்திலையுமே நான் புது சிருஷ்டி ஆகிய கிறிஸ்துவை தரித்து கொண்டவன் தானே. அப்ப புது சிருஷ்டி என்பதற்கான ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் நாம கவனமா வாழ வேண்டியிருக்கு. சமீபத்தில் நாங்கள் ஒரு மதிய உணவுக்காக வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனோம். அப்போ பெந்தகோஸ்தே சபையில இருந்து ஒருவர் வந்தார், நம்ம மனோபதரோட நண்பர். அவரு வரலாமா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு அவரும் விரும்புறாரு, அவரை கூட்டணும். அப்போ நாங்கள் எல்லாமே வர்றோம், பிரதர்ஸ் ஊழிக்காரங்க ஒரு 3-4 பேர் வராங்க. அப்போ அவர் சொன்னார், அப்போ ஊழிக்காரங்களாம் போறீங்க, நீங்க போயிட்டு சாப்பிடுவாங்க, நான் வெளியே ஆள் தானே. இல்லை இல்லை பரவாயில்ல வாங்க. அப்போ நான் கார்கோ பேண்ட்டு கருப்பு ஷர்ட்டு போட்டுருக்கிறேன், இன்னொருத்தர் கோடு போட்ட டிஷர்ட், இன்னொரு அப்படிதான் இருக்கிறோம். அவர் வெள்ளை ஷர்ட் போட்டு க்ளீனாக இருக்கிறார். அவர் பெந்தகோஸ்தேல ஒரு ஊழியமும் செய்கிற ஒரு பகுதி நேரம். அவர் வந்து எங்களை பார்த்த உடனே யாரா இருந்துங்கன்ற மாதிரி பார்த்தார். தோற்றம் உடைதான். அதுக்கப்புறமா சாப்பிட்டோம், பேசிக்கிட்டு வந்தோம். எல்லாம் முடிச்ச பிறகு எங்கள் ஒவ்வொரு இதை பற்றி ஒரு கருத்து சொல்லிட்டு போனார். அவர் நல்சாட்சியான ஒரு கருத்தை சொல்லிட்டு போனார். இது ஒரு உதாரணம் தான். அப்போ நாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், நாம் ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறோம் அப்படின்றத ஒரு உடையாக மேலோட்டமாக ஒரு அடானிங் மேல ஒரு பெரிய சிலுவை அணிந்தா ரொம்ப பக்தியானவர். கத்தோலிக்கத்துல எல்லாம் பெரிய ஒரு மர சிலுவைய நல்ல ஒரு 1/2 அடிக்கு போட்டு இருப்பார் ஒரு ஃபாதர்னா, எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு அவரை பார்த்தாலே. என்னன்னா ரொம்ப பக்தி பயங்கரமானவருப்பா அவரு. அந்த மாதிரியான தோற்றங்கள்ல எல்லாம் நாம முயற்சி பண்றது இல்லை, நமக்கு அந்த பழக்கமும் இல்லை. ஆனால் நாம் உண்மையாகவே அந்த புது சிருஷ்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு புது சிருஷ்டியாக. தயவுசெய்து சிந்திக்கணும். நாம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம் 10:5.
அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி, இது புரியலன்னா கூட பரவாயில்ல, இது புரியணும், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவளா இருக்கிறோம். எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவின் கீழே கொண்டு போயிடுவோம். சில நேரத்தில் வீட்டில் சொல்லுவாங்க, ஏதாவது ஒண்ணு தப்பா நடக்கும்போது, அப்பா இதை கரெக்டுன்னு வர கொஞ்சம் யோசிக்குவானா, நீ அப்பா இதை ஒத்துக்குவாரா, நீ இதை செய்யறதுக்கு முன்னால யோசிக்கணும்லப்பா, அம்மா இதை ஒத்துக்குவாங்களாம்மா, அவங்க இதை சரின்னுவாங்களா, கொஞ்சம் யோசனை பண்ணிருக்குவானா. அப்போ அந்த செயலை எது கீழே கொண்டு வராங்க? அப்பா கீழே, அம்மா கீழே அதை கொண்டு வராங்க. சொல்றாங்க தெளிவா, நீ கொஞ்சம் யோசிக்க வேணாமா. அப்ப நம்ம மொத்தமா என்ன பண்ணிடணுமா, நாம் பேசினாலும் செய்தாலும் அதை கிறிஸ்துவின் கீழாக கொண்டு வந்து, எப்படி கொண்டு வருது அவருக்கு கீழே? அவருடைய வார்த்தை இதை அங்கீகரிக்குமா, இதை ஏற்றுக்கொள்ளுமா, இதை அவர் ஆம் என்று சொல்வாரா? இவ்வளவுதான், வெரி சிம்பிள். அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தையை படிக்கணும்ன்றது, கேட்கணும்ன்றது, அதை நினைவில் வச்சுக்கணும்ன்றது. அப்பதான் நம்ம பொருத்தி பார்ப்போம், ஓஹோ கர்த்தருடைய வார்த்தை இதை செய்தால் ஒத்துக்கொள்ளாது, இதை செய்தால் ஏற்றுக்கொள்ளாது, நமக்கு தெரியணுமா இல்லையா? சிந்திப்போம். கொலோசியர் 3:10 ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்களேன். கொலோசியர் 3:10. அதாவது என்ன, எங்க கொண்டு போயிட்டார் பாருங்களேன், தன்னை சிருஷ்டித்தவருடைய, சிருஷ்டித்த the creator இல்லையா, எங்க கொண்டு போயிட்டா பாருங்களேன், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை, இங்க சொல்றாரு, நீங்கெல்லாம் பழைய மனுஷனை கழிச்சு போட்டுட்டு புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை ஏற்கனவே தரித்து கொண்டவர்கள் தானே. அந்த ஞாபகம் இருக்கா? அந்த ஞாபகம் இருக்கா? தரித்து கொண்டவர்கள் ஆச்சு. என்னப்பா நீ சமீபத்தில் ஏதோ ஒரு சட்டம் பேப்பர்ல ஒரு சின்ன செய்தி மட்டும்தான் பார்த்தேன். சீருடை அடியின் வேலை இருக்குல்ல, அரசாங்க வேலை, இப்போ போலீஸ் டிராபிக்லாம் இருக்காங்க இல்லையா, சீருடையோடு கூட எந்த கடைக்கு போய் பொருள் வாங்கக்கூடாது. அது நான் உள்ள போய் படிக்கல, சும்மா அது தலைப்பு மட்டும் தான் பாரு. ஏன் அப்படி சொன்னாங்க நானா கெஸ் பண்ணேன். என்னன்னா, ஒரு சீருடையோட போறாருன்னு வச்சுக்கோமே, அந்த ஆள் சலுகை கொடுக்க, இவங்க சலுகை கேட்க, அந்த சீருடைய ஒரு வாய்ப்பா பயன்படுத்துவாங்கல்ல. இப்ப நான் என்ன உதாரணமா சொல்றேன், தப்புதான் நான் சொல்றேன், இப்ப செய்யறது இல்லை, முன்ன செஞ்ச ஆரம்பத்தில். என்ன தெரியுங்களா, இப்போ வண்டியில போறோம், எங்கேயோ ஒரு டிராபிக் சிக்னல் ஒரு ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோமே, அப்போ நான் என்ன பண்ணுவேன், போலீஸ் இருக்கிறாங்கன்னு உடனே பேகு பைபிள்லாம் இருக்குமா இல்லையா, பைபிள் எடுத்து ப்ரேயருக்காக ப்ரேயருக்கு போறேன்றது உண்மைதான். ஆனா அந்த இடத்துல என்னுடைய மீறுதலில் இருந்து நான் தப்புவதற்கு நான் என்ன சொல்றேன் அந்த இடத்துலன்னா, ஒரு ப்ரேயருக்காக போறேன் சார் அப்படின்னு. அவருடைய பாப்பார், சரி போங்க பாஸ்டர் அப்படின்னு. அதுக்கப்புறமா அதை 1-2 முறை செஞ்ச பிறகு நான் வெட்கப்பட்டேன். அந்த தவறை நான் எதை வைத்து தப்பிக்கிறேன்? நான் சரியா நடந்து இல்லை போனோம், ஆனா நான் தவறு செய்வேன், ஆனா என்னோட அடையாளம் ஏதோ ஒண்ணு வச்சுட்டு நான் தப்பிக்க நினைக்கிறேனே, ஐ வாஸ் அஷேம்ட். அதுக்கப்புறம் நான் செய்யறது. உதாரணம் தான், நீங்க உங்களை யோசிச்சு பாருங்க, நீங்க உங்களை சிந்திச்சு பாருங்க. எந்த அடையாளம், இந்த அடையாளம்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். என்னன்னா, நான் கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்படிந்த பிறகு, அந்த தண்ணிலிருந்து எழுந்த பிறகு எனக்கு ஒரு புது அடையாளம் கொடுக்கப்பட்டது. என்ன அடையாளம்? என் பேர் என்ன வேணாலும் இருக்கலாம், ஒரு காமன் அடையாளம். இங்க இருக்கிற ஞானஸ்தானம் பெற்ற எல்லாருக்கும் ஒரு காமன் அடையாளம் கொடுக்கப்பட்டது. என்ன தெரியுங்களா? இந்த பக்கமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிறிஸ்தவன் ஒரு அடையாளம், இந்த பக்கமா இருக்கிறவங்க எல்லாம் கிறிஸ்தவள் அப்படின்ற ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. A common universal spiritual identity. உலகளாவிய எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், எந்த நாட்டுல யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் அப்படின்ற ஒரு காமன் அடையாளம் இருக்கு. அந்த அடையாளம் இந்த உலகம் கரெக்டா பார்க்கும். நம்ம கூட ஏதாவது ஒரு குற்றங்கள், பிடிக்கப்பட்டாங்க, தண்டனை அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, பேரை முதல்ல படிப்பேன். அதுல கிறிஸ்தவ பேரா 1-2 வந்ததுன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும். அவன் உண்மையான கிறிஸ்தவனா இல்லையா நமக்கு தெரியாது, ஆனா அந்த பேருக்கே கொஞ்சம் வருத்தப்பட்டுருவோம். என்னடா இது பாரு, இதுல 2 பேர் கிறிஸ்தவ பேரா இருக்கே,
அப்படின்னு நம்ம யோசிப்போமா? கொஞ்சம் குறைஞ்சபட்சமாவது நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் வருமா இல்லையா? நமக்காக ஜீவனை கொடுத்து ரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை புது சிருஷ்டியாக்கி நாம் பரலோகம் வரணும்னு சொல்லி நமக்கு இவ்வளவு பெரிய சகாயம் செய்த, கிருபை செய்த அந்த ஆண்டவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படிதான் ஒரு முறை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது, கவனிக்கிறீங்களா, ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிற பூமியில எழுச்சி நின்றார். யாருக்காவது ஞாபகம் வருதா? சேவான் கொல்லப்பட்ட போது அங்க வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நின்று. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான். இட் இஸ் ஆனர். இந்த பூமியிலே தேவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, இப்பொழுது இங்கே கூடியிருக்கிற நம்ம மத்தியிலே உலாகிற ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது அவர் நம்ம என்னவாக பார்ப்பார்? நம் ஆவிக்குரிய நிலையை என்னவாக பார்ப்பார்? அவர் எவ்வளவு அதை மதிப்பீடு செய்வார்? அதனாலதான் வெளிப்படுத்தல ரொம்ப தெளிவா சபையின் மத்தியிலே உலாவுகிற கிறிஸ்துவாண்டவர், உலாவுகிறவர் அப்படின்னு வசனம் இருக்கிறது. புது பிறப்பு பிரச்சனை இல்லை, புது சிருஷ்டி அவரை நாக்கிட்டாரு. ஆனா புதிதான ஜீவனுள்ளவர்களாக வாழ வேண்டிய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கண்டிப்பா நம்ம சிந்திக்கணும். புதிய கிறிஸ்துவை நம்மேலே தரித்து கொண்டோம். அப்ப இந்த அடையாளத்தை நாம கவனமா காப்பாற்றணும். ஆபிரகாம் ஒரு விக்கிரக ஆராதனை குடும்பத்திலிருந்து வந்தவர். எழுதிக்கிறேன், ஆபிரகாம் from idolatry, விக்கிரக ஆராதனை குடும்பம். வரலாறு சொல்றது சிலையை விக்கிற குடும்பமா ஆபிரகாமுடைய குடும்பம். ஆனா அவர் பாருங்களேன், friend of God. அவரை பத்தி தேவன் என்ன சொல்றாரு? friend of God, தேவனுடைய சிநேகிதன். மோசே அரண்மனை வாழ்க்கை 40, மேய்ப்பனாக அடுத்த 40 வருஷம். அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு தேசத்தையே மொபைலைஸ் பண்ணி 15-20 லட்சம் பேரை அப்படியே ஒரு 40 வருஷம் கூட்டின்னு போற ஒரு பெரிய லீடர். என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க. அவங்க கூட மிஸ்டேக் பண்ணவங்க தான். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு அஞ்சி நடந்தவர்கள், அதை உணர்ந்தவர்கள், தங்களை தேவனுக்கு பிரியமாக நடத்தும்படி தான் பிடிக்கப்பட்ட அழைப்புக்காக அவர்கள் மிக கவனமாக நடந்தவர்கள். புதிய ஏற்பாட்டுக்குள்ள அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கிறோம், பேதுருவை பார்க்கிறோம், மீனவர்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான்ல மீனவர்கள். கட்சியில பார்த்தா மனுஷரை பிடிக்கிற மகாபரி அப்போஸ்தலரானார்கள். அப்போ நம்மளை பத்தி இந்த இந்த பைபிள் அப்படியே எழுதப்படுமானால், அப்படியே வரிசையா அடுத்தடுத்த பக்கங்களாக எழுதப்படுமானால், இன்னைக்கு இதுல சில பக்கங்கள் நம்முடைய சபைக்காக எழுதப்படுமானால் அதுல என்ன பேரு என்ன வரும்? என்னுடைய பேர் பக்கத்துல என்னை பத்தி என்ன வரும்? கற்பனை செய்திருப்பாங்க. ரொம்ப லீஸ்ட் அண்ட் மீன் திங்ஸ் மேல கவனமா வச்சு அதுல போராடி அந்த பிரச்சனைகளுக்குள்ளே நாம் வாழ்ந்து பிழைக்கிறோம். நான் ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறேனே, நான் கர்த்தருக்குள் ஒரு புது சிருஷ்டியாக பரலோகம் செல்ல வேண்டியவனாக இருக்கிறேனே, என் பேச்சு என் சிந்தையெல்லாம் எப்படி இருக்கிறது என்பதன் மேல எனக்கு கவனம் இருக்கிறதா? கண்டிப்பா இருக்கணும். சில வசன குறிப்பை எழுதிக்கங்க, வீட்டுல வாசிங்க. தெரிஞ்ச வசனம் தான். ரோமர் 6ஆம் அதிகாரம் 11 to 12. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2. இது நமக்கு தெரியும் இல்லையா? 12:2 மட்டும் வாசிப்போம். ரோமர் 12:2 ரொம்ப பிரபலமான வசனம் தான் இது. நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ண சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக, அந்த பகுத்தறியத்தக்கதாக என்ற ஒரு எஃபர்ட்டை நான் எடுக்கணும், ஒரு முயற்சியை நான் எடுக்கணும். சில நேரத்தில் கணவன்மார்கள் மார்க்கெட்டில் போயிட்டு பொருள் வாங்கி வருவாங்க. சிலர் எப்படி தெரியுங்களா இருப்பாங்க? கத்திரிக்காய் கொடுங்க, வெண்டைக்காய் கொடுங்க, தக்காளி கொடுங்க, அவங்க எடுத்து போடுவாங்க, எடுத்து வந்துடுவாங்க. வீட்டில் கொடுத்த உடனே இதில் சொத்தை, அதில் சொத்தை, இதில் ஓட்டன்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, கொடுக்குறான்னு அப்படியே வாங்கி வரீங்க. கேட்க மாட்டீங்களா? நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? எத்தனை வருஷமா அப்படி பண்ணுறீங்க? எத்தனை முகங்கள் சிரிக்குது பாருங்க இல்லை? ஆனா இப்போ அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆன்லைன்ல ஆர்டர் பண்றாங்கன்னா, யாரோ ஒருத்தன் எடுக்கிறானா, அவன் கொடுப்பானா, அதை நம்ம எடுத்து என்ன பண்றோம்? சிரிச்சுக்கிட்டே எவனோ ஒருத்தன் எப்படி கொடுத்துக்கிறான் பாரு. ஆனா அது வரைக்கும் புருஷனோ மகனோ திட்டு வாங்கினது தான். இப்போ யாரோ ஒருத்தன், அவனுக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா நீங்க திட்டு அவன் கேட்க போறது கிடையாது இல்லை. இப்ப இங்க என்ன இருக்கு வசனம்? கர்த்தருடைய பார்வையிலே நன்மை என்ன, அவருக்கு பிரியம் என்ன,
அது என்ன பிடிக்கும் அவருக்கு, எதை அப்ரிஷியேட் பண்ணுவாரு அப்படி நினைச்சு பகுத்தறியத்தக்கதாக ஒரு ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. நல்ல கவனிங்க. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகலாம். இவ்வளவுதான். அந்த வாக்கியத்தை மட்டும் எழுதிக்கங்க தயவு செய்து. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகலாம். எவ்வளவுதான். By changing or transforming your mind, you are transforming your life. எவ்வளவுதான். சிம்பிள். மனம் புதிதாகிறதுனாலே இந்த மனதுக்குள்ள எவ்வளவு கலக்கம், குழப்பம், கசப்பு, பகை, தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் இவ்வளவு இருக்கோ, இந்த இடத்துல ரூபம் தேவனுக்கு பிரியமா இருக்கவே இருக்காது, வராது கண்டிப்பா. மனம் புதிதாகிறதுனாலே. சரி, இப்ப கடைசியா ஒரு வசனம் படிப்போம். இது என்னன்னா யூதர்களுக்கு சொல்லப்பட்டதுதான், ஆனா கடைசி வரி நமக்கானது. காரியம் என்ன சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கறதா இருந்தா, என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு ஒரு வசனத்துல கேட்கறதா இருந்தா கலாத்தியர் 6:15 வாசி. அந்த யூத மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க சில விஷயத்துல, அந்த பழச புடிச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்போ பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள், 6:15 கலாத்தியர், கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். எது காரியம்? புது சிருஷ்டியே காரியம். சகோதர சகோதரிகள், வழக்கமாக சரீர முயற்சிகள்ல இருந்தாலும் அதுல அப்கிரேட் ஆகணும். சகோதரர்கள் கவனிங்க தயவுசெய்து. நீங்க சரீர விஷயங்கள்ல, வேலையில, வருமானத்துல ஒரு வளர்ச்சி, ஒரு பெருக்கம், அதுக்கு பிளான், அதுக்கு முயற்சி, அதுக்கு எக்ஸ்ட்ரா மைல்ஸ் ஓட முயற்சிக்கிறோம் இல்ல, ஆவிக்குரியதுக்கு யோசிங்க. ஆவிக்குரியதுக்கு இருக்கிறத மெயின்டைன் பண்ணா போதும் இல்ல, வந்து போறது அதை காப்பாத்தினா போதும். அப்படிதானா? இவ்வளவுதானா ஆண்டவர் மேல் நம்ம வைக்கிற அன்பு? இவ்வளவுதானா நம்முடைய நன்றி? ஜெபம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தரே, நம்முடைய வார்த்தைகள் கண்ணாடிக்கு முன்னால் எங்களை நிற்க வைத்து எங்களை தலைமுதல் கால் வரைக்கும் காட்டியிருக்கிறதப்பா. நான் கேட்ட மக்கள் எல்லாரும் இதை பார்த்தோம், எங்களை அறிந்து கொண்டோம், எங்களை உணர்ந்து கொண்டோம். தகப்பனே, நாங்கள் புதிய பிறப்பில் உம்மால் பிறப்பிக்கப்பட்டோம், புது சிருஷ்டியாக உம்மால் மாற்றப்பட்டோம். புதிதான ஜீவனுள்ளவர்களாக ஒரு புதிய வாழ்க்கை வாழ்கிற விஷயத்துல தவறுகிறோம். எங்களை கைப்பிடித்து நடத்தும். விரும்புகிறோம், முயற்சிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், நடத்தும். பாவ குற்றங்களை மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.